வாஸ்துவில் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், ஏன் வாஸ்து நிபுணருக்கே கூட தெரியாத நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க சார். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து வாஸ்துவில் இப்படி ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ரகசியத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிப்பீங்க சார்? ஒரு பில்டிங்கு இப்படி நல்லா சாதாரணமாகவோ இல்லை செவ்வகமாகவோ ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளோ இருக்க போகுது. அதில் வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஏதோ ஒரு 4 திசையில் இருக்குது, எது அவங்களுக்கு அமைப்பு இருக்குது அதில் பண்ண போகிறாங்க. இதில் சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்க வசதிக்கு 2 பக்கமும் வாசல் வரத்துக்கு இருக்கும், கிழக்கு இருக்கும் வடக்கும் இருக்கும். அப்போ ஒரு வாசல் கிழக்கு இருக்குது, இன்னொரு வாசல் வடக்கு வைக்கிறாங்க. அப்படி வைக்க நம்ம இன்னும் வைக்கக்கூடாது. கிழக்கு வச்சிங்கன்னா மேற்கு தான் இருக்கணும், வடக்கு வச்சா தெற்கு தான் திறந்துருக்கணும். வாஸ்துங்கிறது அது மிகப்பெரியது. இடத்துக்கு இடம் வேறுபடும், மாறுபடும், வைப்ரேஷனும் வேறுபடும், மாறுபடும். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸில் ஒரு வீடு இருக்குது, இதான் கிழக்கு வாசல், இங்கே இருக்கலாம், மேற்கு வைக்கலாம், மேற்கு வைக்க முடியல ஜன்னல் வச்சுக்கோங்க, வைக்கலனாலும் நீங்கள் வைங்க. செவுறு இருந்தாலும் நீங்கள் செவுத்த அந்த இடத்துல ஜன்னலாக வர மாதிரி வைங்க. நிறைய பேர் வீட்டில், முக்கால்வாசி வீட்டில் கிடையாது. நிறைய வீட்டில் பல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேசிக்கு ஃபண்டமெண்டல் வாஸ்துக்குன்னு ஒன்று இருக்குது, அதை செய்யாததால். செவுறு இருக்கோ ரூம் இருக்கோ அப்படியே நேர்கோட்டுக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் அடுத்த பக்கம் இப்படியே நேர்கோட்டுக்கு இந்த பக்கம் நீங்கள் ஜன்னல் வைங்க. பல பிரச்சனை அது வழியாக தீர்ந்துடும். இல்லைன்னா பிரச்சனை தீராது. பிரச்சனை தீர்றதுக்கு வாஸ்து சிம்பிள். இங்கே வச்சு அங்கே வச்சிங்கனாக்கா டோர் வைக்கணும், டோர் வைக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை, அது விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம வாஸ்து தெரியுங்கிறதுக்காக சொல்கிறதுன்றதெல்லாம் செய்ய முடியாது. ஜன்னல் வைங்க. ஜன்னல் வச்சாவே பல பிரச்சனை தீர்ந்துடும் வாஸ்துவில். ஆமாம், 10க்கு 10, 15க்கு 15 இப்படி ஒரு ரூமாக கட்டுறீங்க இல்லைங்களா? இந்த ரூமுனுடைய அளவே வந்து 10க்கு 10ன்னு வைக்காதீங்க. 9.9, இன்னொன்று இதில் 9.8 இல்லைன்னா 9. அப்படி அவங்க இந்த பொறுத்து இருக்குது. ஏன்னா அக்யூரேட்டாக ஒரு நம்பர் போட்டிங்கனாக்கா அது வாஸ்து உள்ளே வந்துடும். ஏன்னா சில இடத்துல வாஸ்து வேலை செய்யாமல் வைக்கணும், சில இடத்துல வாஸ்து வேலை செய்ய வைக்கணும். சரியான மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா, அக்யூரேட்டாக இருந்ததுனாக்கா அது வாஸ்து உள்ளே போய் வேலை செஞ்சிடும். அவங்கள வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு வாஸ்து வேலை செய்யும் அப்படின்னா நெகட்டிவாக வேலை செய்யும்னு சொல்கிறீங்களா சார்? தப்பாக வேலை செஞ்சிடும். ஓகே, அவங்கள செய்யாமல் விடாமல் இருக்கணும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்கள் தொடாத துறை அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு பதிவுகள்லையுமே வந்து எங்களுக்கு ரொம்ப வியப்பூட்டுற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க சார். அதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வாஸ்து பற்றி பேசின பதிவில் வந்து நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்டுதான். சரி, இதெல்லாம் வாஸ்துக்குள்ளே வருமா, இதெல்லாம் கூட குறைபாடை கொடுக்குமா, இல்லை இதெல்லாம் சரி செஞ்சால் இவ்வளோ சூப்பராக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார். ஸோ அந்த மாதிரி வாஸ்துவில் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், ஏன் வாஸ்து நிபுணருக்கே கூட தெரியாத நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க சார். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து வாஸ்துவில் இப்படி ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ரகசியத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிப்பீங்க சார்? நான் பொதுவாக சொல்லுவேன், வாஸ்துங்கிறது அது ரொம்ப பெருசு. வாஸ்துங்கிறது ரொம்ப பெருசு. அதான் வாஸ்துன்னா பெருசு. ஆயிரக்கணக்கான டிப்ஸு நான் வச்சுருக்கிறேன். தேவைப்பட அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மக்கள் அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்கிட்டயே ஒருத்தர் வந்துட்டு இவ்வளோ பெரிய நோட் எடுத்துகிட்டு வர்றாரு. வாஸ்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, நான் எழுதி வச்சுருக்கிறேன், டிப்ஸு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுருக்கிறேன். இவ்வளோ சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நீங்கள் சொல்ல அதை எழுதிக்கிட்டே வரேன்ட்டு அது பைண்டிங் பண்ணி இவ்வளோ பெருசு வச்சுருக்கிறாரு. நீங்கள் இப்போ இதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வாஸ்து நிபுணராக இல்லாமல். அவளை எனக்கு அவ்வளோ அறிவுலாம் இல்லை, ஆனால் டிப்ஸ் எழுதி வச்சுருக்கேன், குறிப்பு வச்சுருக்கிறேன். அது மாதிரி அவ்வளோ சொல்லியிருக்கோம். அதை வந்து அவர் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அதை ஃபாலோ பண்ணி எழுதி வச்சுருக்கிறார். அப்போத்துல வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. வாஸ்துங்கிறது அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு பில்டிங்கு இப்படி நல்லா சாதாரணமாகவோ இல்லை செவ்வகமாகவோ ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளோ இருக்க போகுது. அதில் வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஏதோ ஒரு 4 திசையில் இருக்குது, எது அவங்களுக்கு அமைப்பு இருக்குது அதில் பண்ண போகிறாங்க. இதில் சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்க வசதிக்கு 2 பக்கமும் வாசல் வரத்துக்கு இருக்கும், கிழக்கு இருக்கும் வடக்கும் இருக்கும். அப்போ ஒரு வாசல் கிழக்கு இருக்குது, இன்னொரு வாசல் வடக்கு வைக்கிறாங்க. அப்படி வைக்க நம்ம இன்னும் வைக்கக்கூடாது. கிழக்கு வச்சிங்கன்னா மேற்கு தான் இருக்கணும்,
வடக்கு வச்சா தெற்கு தான் திறந்துருக்கணும். நிறைய வீடுகளில் வந்து வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி முன்னாடி வாசல் வந்துச்சுன்னா பின்னாடி வாசல் திறந்துருந்தா அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்தெல்லாம் இருக்கே சார். அது மித்து தானா இல்லை அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் உண்டா லட்சுமி சார்? புரியல. நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்து நிபுணர்கள் சொல்கிற விஷயம், நம்ம வீட்டு வாசலை திறந்தோடனே அப்படி பின்னாடியும் திறந்துருக்கக்கூடாது, உள்ளே வர லக்ஷ்மி அப்படியே வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். இல்லை, அதாவது வந்து வாசலுங்கிறது வந்துட்டு கிழக்கு இருந்ததுன்னா மேற்கு வைக்கணும் வாசல். ம் கிழக்கு இருந்தால் அதான் நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். கிழக்கு இருந்ததுன்னா மேற்கு வைக்கணும், வடக்கு இருந்தால் தெற்கு இருக்கணும். ம் நீங்கள் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்தில் வாஸ்து பார்த்தாங்களா பார்க்கலையானாக்கா, பார்த்துருந்தாலும் சரி பார்க்கவே இல்லைனாலும் சரி, பார்க்கவே இல்லைன்னா கூட அவங்க செய்கிற வழிமுறை கரெக்டாக இருக்கும். ம் செய்கிற வழிமுறை அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிழக்கு பக்கம் வாசல் இருக்குது, மேற்கு வாசல் வச்சுன்னா கிழக்கு வந்து மேற்கு போயிடுச்சிங்க, பின்னாடி முன்னாடி வந்து பின்னாடி போயிடுச்சு. அர்த்தம் அது இல்லை. ஒரு வாஸ்துங்கிறது அது காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வருது. அந்த காற்று மூலயமா நல்லதெல்லாம் வரும். தேவையானது வாஸ்து படி வீடு கரெக்டாக இருந்ததுன்னா தேவையானதெல்லாம் வீட்டுக்குள்ளே தங்கிக்கிறோம். ம் தேவையில்லாதனாக்கா வெளியே வாசல் வச்சா வெளியே போயிடணும்னு அர்த்தம். வெளியே அதுக்கு போகிறதுக்கு நம்ம வழியை காட்டணும். ம் அதுக்கு தான் அப்போல்லாம் பெரிய வீடாக இருந்ததுங்க. முன்ன ஒரு வாசல் வச்சு பின்ன ஒரு வாசல் வச்சோம். இப்போ அவ்வளோ பெரிய வீடு எங்கே இருக்குது? ஆனால் அந்த காலத்தில் கட்டின எல்லா வீடுகள்லையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். தலைவாசல் எப்படி இருக்கோ அதுக்கு நேர் எதிரில் வந்து கொல்லப்புறத்துக்கான வாசலும் இருக்கும். கொல்லப்புறம்னு சொல்லுவாங்க அதை. அதனால் என்ன செய்யணும், இப்போ அது வைக்கிறதுக்கு வசதி படலை அப்படின்னாக்கா, கிழக்கு வச்சுருக்கீங்கனாக்கா மேற்கு பகுதியில் வாசல் வைக்கணும். வாசலை வச்சுக்கிடலாம், எங்கே போக வர செவரு தானே இருக்குது பின்னாடி. பின்னாடி இருந்தால் பின்னாடி வீட்டுக்காரங்க தான் போகும், பின்னாடி வீட்டுக்கார வீட்டு தான் போகும். அதனால் என்ன செய்யணும், அந்த இடத்துல ஜன்னல் வச்சிடணும். இதுதான் நம்ம வாஸ்து. இதை தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். வாசல் வைக்க முடியாது, கரெக்டாக டோரை திறந்தீங்கன்னா நேராக ஜன்னல் இருக்கணும். ஏறு தாங்க அது. நீங்கள் பூட்டி இருந்தால் கூட காற்று வந்து உட்டு வழியாக வரும், உட்டு வழியாக போகும். நம்ம நினச்சப்போ கதவு எப்போ பூட்டியே வச்சுருக்கிறோம். உட்டு வழியாக வரும், உட்டு வழியாக போகும், மரத்து வழியாக வந்து அதில் போயிடும். அதனால் கிழக்கு திறந்துருச்சுனாக்கா கிழக்கு தான் இருக்கணும். அடுத்து கான்ட்ரவர்சியாக வடக்கு இருக்கக்கூடாது. இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கக்கூடாது. ஆனால் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கக்கூடாது. நான் அதான் சொல்லுவேன், வாஸ்துங்கிறது அது மிகப்பெரியது. இடத்துக்கு இடம் வேறுபடும், மாறுபடும், வைப்ரேஷனும் வேறுபடும், மாறுபடும். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸில் ஒரு வீடு இருக்குது, இதான் கிழக்கு வாசல், இங்கே இருக்கலாம், மேற்கு வைக்கலாம். மேற்கு வைக்க முடியல, ஜன்னல் வச்சுக்கோங்க. வைக்கலனாலும் நீங்கள் வைங்க. செவரு இருந்தாலும் நீங்கள் செவுத்த அந்த இடத்துல ஜன்னலாக வர மாதிரி வைங்க. நிறைய பேர் வீட்டில், முக்கால்வாசி வீட்டில் கிடையாது. நிறைய வீட்டில் பல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேசிக்கு ஃபண்டமெண்டல் வாஸ்துக்குன்னு ஒன்று இருக்குது. அதை செய்யாததால் உங்கள் வீட்டு வாசலுக்கு நேராக அப்படியே இப்படி திறந்தீங்கனாக்கா இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், ஹாலில் வரும், இப்படி போகும். அடுத்து வந்து பின்னாடி ரூம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. இல்லைனாக்கா அப்படியே செவரு இருக்கும், ரூம் இருக்கும். அப்படியே நேர்கோட்டுக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் அடுத்து பின்பக்கம் இப்படியே நேர்கோட்டுக்கு இந்த பக்கம் நீங்கள் ஜன்னல் வைங்க. பல பிரச்சனை அது வழியாக தீர்ந்துடும். இல்லைன்னா பிரச்சனை தீராது. பிரச்சனை தீர்றதுக்கு வாஸ்து சிம்பிள். இங்கே வச்சு அங்கே வச்சிங்கனாக்கா டோர் வைக்கணும், டோர் வைக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை, அது விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம வாஸ்து தெரியுங்கிறதுக்காக சொல்கிறதுன்றதெல்லாம் செய்ய முடியாது. ஜன்னல் வைங்க. ஜன்னல் வச்சாவே பல பிரச்சனை தீர்ந்துடும் வாஸ்துவில். அதேமாதிரி கிழக்கு இருந்தால் சரி, வடக்கு இருக்குனாக்கா தெற்கு வைங்க, தெற்கு இருந்தால் அதேமாதிரி வைங்க, வாசல் வச்சுருங்க. காற்று ஊடுருவிச்சுனாலே வாஸ்துவில் வந்து குறைபாடுகள் குறையும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக காற்று மூலயமா தான் வாஸ்தே வரும். அந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிறது ஏர் வருது. ஏருக்குள்ளேயே அதுக்குள்ளே நிறைய உள்ள இதெல்லாம் இருக்குது, வந்து கெமிக்கல் ரீதியாக நிறைய வேலை செய்யும். காஸ்மிக் எனர்ஜி, ஆகாஷ் எனர்ஜி, இப்படி நிறைய இருக்குது. இவங்கெல்லாம் ஏர் மூலமே வருவாங்க. காற்று எப்படி கண்ணுக்கு தெரியலையோ இந்த பவரும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் வாஸ்துங்கிற பேரில் இவங்கெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வரும்போது நமக்கு தேவை என்னென்ன இருக்கோ அவங்க வீடு ஃபுல்லாக நிறைவேறுவாங்க. நிறைவேட்டு நல்ல விஷயங்கள்லாம் நல்லா பண்ணி கொடுக்கும். தேவையில்லை நமக்கு அந்த வாஸ்து வீடு தவறாக இருந்துச்சுன்னா தேவையில்லாதெல்லாம் அந்த ஏர் மூலமே உள்ளே வந்துட்டு அவங்க உட்காந்துக்குருவாங்க. அவங்க உட்காந்துட்டு உங்களை வாழ்கிறவங்களும் உங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதனால் கிழக்குனா கிழக்கு ஒரு வாசல், வடக்கு ஒரு வாசல். வடக்கு பக்கம் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வசதி போடும், அங்கேயும் வைக்கிறதுக்கு வாசல். சில பேர் கார்னர் பிளாட் இருந்தால் அதை ரெண்டும் செஞ்சுருவீங்க. இம்மிடியட்டாக ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுவே வந்துட்டு என்னன்னாக்கா, நல்லா இருந்த குடும்பம் 1-2 வாசல்னால் 2 குடும்பம் ஆயிரும்.
இங்கே கிழக்கு வாசல் வச்சுட்டு மேற்கு பகுதியில் ஒரு வாசல் இருக்கணும், அது வாய்ப்பு இல்லை. ஜன்னல் வைக்கலைனாக்காவே ஜன்னல் வச்சுருங்க. நீங்கள் அதை வச்சாவே நிறைய பிரச்சனை தீர்ந்தே போயிடும். பல பிரச்சனை தீர்றதுக்கு அங்கே வைங்க ஒரு பாயிண்ட்டு. அப்படி இருந்ததுன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ அந்த பக்கம் வீட்டு மெயின் டோர் வைங்க. கிழக்குனா கிழக்கு, வடக்குனா வடக்கு. எதனா உங்களுக்கு கன்வீனியன்ட் வசதியாக இருக்கோ அதை வச்சுக்கிட்டு ஒரு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு அது பொருந்தாது, ஃபேக்ட்ரிங்களுக்கு பொருந்தாது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு அது பொருந்தாது. உங்களுக்குள்ளே ஒரு மைண்ட் வாஷ் கேள்வி இருக்கும், இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பில்டிங்குக்கு பொருந்தாது ஒரு பில்டிங் பொருந்துன்னு சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இண்டிவிஜுவல் ஹவுஸு உங்கள் ஒரு ஃபேமிலி, அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஃபேமிலியா கிடையாது இல்லையா? பல குடும்பம், பல வாசல் இருக்கலாம். அந்த ஃபேக்ட்ரியும் ஒருத்தரது கிடையாது, பலது, பல பேர் இருப்போம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அது வரும். நிறைய வித்தியாசம் இருக்குது. வாஸ்து எல்லாமே நம்மளோட வாஸ்து அது ரொம்ப தெளிவாக இருக்கும். எதுக்காக தெளிவாக இருக்குன்னு சொன்னால், எது சரியாக இருக்கோ அங்கே சரியான இடத்த வேலை செய்யும். எது அங்கே தவறாக நாம் பண்ணிட்டா கூட அது தவறாக வேலை செய்யுது. நாம் சரியாக செஞ்சால் சரியாக வேலை செய்யுது, நாம் தவறாக செஞ்சால் அதுவும் தவறாக வேலை செய்யுது. வாஸ்து மேலே தவறு இல்லை, செய்கிறவங்க மேலே தான் தவறு. அதனால் வாஸ்தை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். இந்த 2 பாயிண்ட்டு கொடுத்துட்டேன். அடுத்து உங்கள் வீடை நீங்கள் கட்டுறீங்க, மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். என்ன மெஷர்மெண்ட்? அளவுகோல். இப்போது 60க்கு 40 இல்லைன்னா 40க்கு 60 ஒரு வீடு. உள்ளுக்குள்ளே ரூம்பு, ஆமாம் 10க்கு 10, 15க்கு 15, இப்படி ஒரு ரூமாக கட்டுறீங்க இல்லைங்களா? இந்த ரூமுனுடைய அளவே 10க்கு 10ன்னு வைக்காதீங்க, 9.9. இன்னொன்று இதில் 9.8 இல்லைன்னா 9 அப்படி அவங்க இந்த பொறுத்து இருக்குது. ஏன்னா அக்யூரேட்டாக ஒரு நம்பர் போட்டிங்கனாக்கா அது வாஸ்து உள்ளே வந்துடும். ஏன்னா சில இடத்துல வாஸ்து வேலை செய்யாமல் வைக்கணும், சில இடத்துல வாஸ்து வேலை செய்ய வைக்கணும். சரியான மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா, அக்யூரேட்டாக இருந்ததுனாக்கா அது வாஸ்து உள்ளே போய் வேலை செஞ்சிடும். அவங்கள வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு, வாஸ்து வேலை செய்யும் அப்படின்னா நெகட்டிவாக வேலை செய்யும்னு சொல்கிறீங்களா சார்? தப்பாக வேலை செஞ்சிடும். ஓகே, அவங்கள செய்யாமல் விடாமல் இருக்கணும், உள்ளே வர விடாமல் பண்ணுறதுக்கு இப்படி செஞ்சு விட்டுறணும். அப்போ ஸ்கொயர் மெஷர்மெண்ட்டை அக்யூரேட்டாக இல்லாமல் ஒரு 0.1 குறைச்சி கம்மியாக தாசியாக வச்சுட்டிங்கனாக்கா அது உள்ள வேலை செய்யாது. சின்ன சின்ன மைன்யூட்டு தான் அது இதெல்லாம் சொல்லிக்கணும். இது மாதிரி நிறைய வச்சு இருக்குது. நம்ம சின்னதாக அதனால் அக்யூரேட்டாக இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டை ஒன்று குறைச்சிங்க ஒன்று கூட்டிங்க சரியாக போயிடுச்சு. ஒரே ஒரு அங்கலம் தான், சின்ன விஷயந்தான். இதெல்லாம் கூட வாசலில் வேலை செய்யமாடலாம், இதெல்லாம் இல்லை. இதுவும் மேஜர் ரோல் வேலை செய்யும். ஏன்னா நம்ம அதை சொல்கிறேன்னு முதல்ல, ஒரு மனிதன் அப்படின்னாக்கா பிரச்சனைகள் 1000 இருக்குது. எங்கேருந்து வருது அது தெரியும். அதுக்கு நிறைய டோர் இருக்குது. பிரச்சனை வர்ற டோர் பெருசாக நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் போகிறதுக்கு தான் ஒரே ஒரு டோர் இருக்குது, வர்றதுக்கு இப்போ 1000 வாசல் இருக்குங்கிற மாதிரி. நாம் இதெல்லாம் செஞ்சிட்டாக்கா அது அப்பயும் வருதா? அது வருது, ஒரே வழியில் ஒரே வழியில் போகுது, அதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஒரே வழியிலேருந்து ஒரே வழியில் போனால் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. வர்றது 1000 வழி, போகிறதுக்கு ஒரே வழி. நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு மனிதனால்? இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா வரவே வராது, முதல்ல பிரச்சனையே வராது. ஒரே வழி தான், அது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே பேரபிள் தான், எல்லாராலையும் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிற முடியும். இப்படி சின்ன மேட்ரு தான் வாஸ்து, அதுதான் மேஜர் ரோலே பண்ணுது. நாம் பெருசாக பண்ணது, பெரிய இதெல்லாம் பண்ணுது. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் மாதிரி தான். அதனால தான் எல்லாம் ஒரே நேரத்தில் சொன்னால் கூட ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. நான் எதை தான் பண்ணுறது, எதை தான் செய்கிறது அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டினுடைய இது பார்த்திங்கனாக்கா சவுத்து டு தென்மேற்கு பகுதி உயரமாக இருக்கணும். தென்மேற்கு பகுதி உயரமாக இருக்கணும். உயரமாக இருக்கணுன்னாக்கா கட்டடம் உயரமாக கட்டணுமா? அப்படி கிடையாது. கட்டடம் ஸ்கொயராக தான் இருக்கணும், அளவாக தான் இருக்கணும். உங்களுடைய வாட்டர் டேங்கு அங்கே, இப்போ உங்கள் பில்டிங்கில் தண்ணி டேங்க் வைக்கணும், ஏதோ ஒரு இடத்துல வைக்கணும். இதை நீங்கள் மாற்றி வச்சாலும் வேலை செய்யாது. தென்மேற்கு பகுதியில் வச்சுக்கிட்டா உயரமாயிரும். ஏன்னா வழக்கமாக இப்படி இருக்குது. அதுக்கு மேலே அப்படி வாட்டர் டேங்க் வச்சா உயரமாயிருச்சு. சரிங்க, நாங்கள் வாட்டர் டேங்கே வைக்கலையே, வாட்டர் டேங்கே வைக்கவே இல்லை எங்கள் வீட்டில். இப்போ நான் என்ன பண்ணுறது? நீங்கள் உயரமாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, நான் எங்கே போக உயரத்துக்கு? ஒரு பிரச்சனை இல்லை. மூங்கில் இருக்கும், மூங்கில உங்கள் அந்த சவுத்து வச்சு தென்மேற்கு பகுதியில் நல்லா நீளமாக ஒரு 10 அடிக்கு
கம்பு இருக்கும். பில்டிங்கை தாண்டி 10 அடி, மொத்தத்துக்கு பில்டிங்குள்ளே 10 அடி வச்சுன்னு பில்டிங்குள்ளே உட்காந்துரும். அது இல்லை, உங்கள் பில்டிங்கை தாண்டி ஒரு 10 அடிக்கு 10 ஃபீட்டுக்கு உயரமாக உள்ளது அந்த இடத்துல ஓரமாக வச்சுட்டு கட்டி வச்சு விட்ருங்க. உயரமாகிடுச்சு. ஏன்னா மூங்கிலுக்கு அந்த பவர் இருக்குது. இப்போது மணி ஃப்ளோ வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக அந்த தென்மேற்கு பகுதி உயரமாக இல்லைனாக்கா மட்டமாக இருக்குன்னா ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இருக்காது, பணம் வரவே இருக்காது. பணம்னு ஒன்று ஃப்ளோட்டிங் இருந்தால் தானுங்க ரன் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். எப்போவுமே ஷார்ட்டேஜில் இருந்தால் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது? அப்போ திருப்பி ப்ராப்ளம் தான் வருது. எது அல்டிமேட்டாக மணி ப்ராப்ளம் வந்தால் மினி ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா ஏன்னா மூலமே அவரு தான். அவரே ஷார்ட்டேஜ்னா அப்புறம் எதையுமே நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் அவரையும் வர்றதுக்கு அந்த தென்மேற்கு பகுதியில் அப்படியே உயரமாக அப்படியே ஒரு மூங்கில் கம்பி, பச்சை மூங்கில் கம்பி சொல்லி வச்சா தான் கிடைக்கும். கடையில் போனோடனே இருக்காது. சொல்லி வச்சிங்கன்னா டைமுக்கு எடுப்பாங்க. அழகாக வச்சுட்டு ஓரமாக அந்த இடத்த வச்சு கட்டி விட்ருங்க. அப்படியே ஒரு வாரம் 10 நாள் வந்து பாருங்கள், ஃப்ளோ அந்த மணி ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அது மாதிரி சின்ன சின்னதாக சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. என்ன இப்போ நான் கொடுக்குறதெல்லாம் நோட்ஸ், ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாம் எழுதுறாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஃபோனில் தெளிவாக கேட்குறாங்க, ஐயா நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னீங்க, அதனுடைய தொடர்ச்சி அப்போ சொல்லலை, இப்போ திருப்பி இப்போ சொல்கிறீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஆமாம் ஐயா, திருப்பி எல்லாம் கரெக்டாக கேட்குறாங்க. நம்ம சொல்லி கொடுக்குறோம். அழகாக ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவை, எதை பார்க்கணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். அழகாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிளாஸ் லைஃபாக. கண்டிப்பாக சார். வாஸ்துவில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கூட எவ்வளோ பெரிய மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.